ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே வாழைப்பழத்தை வச்சு எப்படி வாழைப்பழ சாக்கோ ஐஸ்கிரீம் பண்ணலான்ட்டு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பழங்கள் தேவை. 5 வாழைப்பழங்கள் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். அதுவும் ரொம்ப சின்ன சின்ன வாழைப்பழங்களாக தான் இருக்குது. ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழமாகவும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய வாழைப்பழங்களாக இருக்குது அப்படின்னா அதில் 2 எடுத்துக்கோங்க போதும். வாழைப்பழத்தோட நுனியை கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பழங்களையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைப்பழங்களை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு மூடி போட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். அது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் குறைஞ்சது. அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரட்டும். நல்ல வாழைப்பழங்கள்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் இந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். பாருங்கள், வாழைப்பழங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதாங்க ஃப்ரோசன் பனானாஸ். இதை நம்ம அப்படியே சாக்லேட் சிரப்பில் முக்கி கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீமாக செஞ்சு சாப்பிட போகிறோம். ஃப்ரோசன் பனானாஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. ரொம்ப நிறைய பால் சேர்த்துறாதீங்க. சாக்கோ ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் கொக்கோ பவுடர் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு 5 ரூபா 5 ஸ்டார் இல்லைன்னா டைரி மில்க் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாதாமை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவை மட்டும் இப்போ சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவை வச்சுருங்க. அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்படியே லேஸ் அப்படி 1-2 வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால தான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாதாமும் அந்த மாதிரி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட பாதாமுக்கு பதிலாக அண்டிப்பருப்பு இல்லை பிஸ்தா இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம கடையில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதோட டப்பாவை வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டப்பாவில் கூட நாம் இப்போ ரெடி பண்ண ஐஸ்கிரீம் கலவையை ஊற்றி வச்சிடலாம். இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த கலவையே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் போல், ஸ்மூத்தி மாதிரி அப்படியே குடிச்சிடலாம் போல், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஐஸ்கிரீமாக சாப்பிட்ணுன்னு நினச்சா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கலவையை குட்டி பாத்திரத்துலையோ இல்லை டப்பாலையோ ஊற்றுனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பாதாமை எடுத்து வச்சோம்ல, அதை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கலவை மேலே தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பாக்ஸுக்கு மூடி இருக்குது, நான் அதால் அந்த மூடியவே போட்டு மூடி விட்டுருந்தேன். இந்த மட்காக்கு மூடி இல்லை, அதனால் ஃபைல் பேப்பர் போட்டு கூட மூடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் வாங்கின தாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்படி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃபாயில் பேப்பர் இருக்குது, அதனால் நான் ஃபாயில் பேப்பராலேயே கவர் பண்ணிக்கிறேன். ரெண்டு பாக்ஸையும் நல்லா கவர் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண விடலாம். ஓவர் நைட்டு அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. வாவ், ஐஸ்கிரீம்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்துருச்சு. எம்மியான பனானா சாக்கோ ஐஸ்கிரீம் தயார். இந்த மாதிரி ஈஸியான எம்மியான ரெசிபிக்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் செமையாக இருந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.